சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, இங்க வசந்தி வந்துட்டு தமிழ் கிட்ட வேகமா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், எதுக்குமா எங்கம்மா கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், எங்க ஹாஸ்பிட்டலுக்கு தாண்டி, ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன ஏதுன்னு ஒரு 8 போய் செக் பண்ணிட்டு வந்துருவோம். அந்த மருத்துவச்சி அம்மா நாடி பிடிச்சி பார்க்கறதுல பெரிய ஆளுதான். அந்த அம்மா நாடி பிடிச்சி பார்த்து சொல்லிருச்சு நீ முழுகாம இருக்கன்னு. இதை நம்ம நம்பி கடைசியில நமக்கு ஏமாற்றம் கிடைச்சிடக்கூடாதுல்ல, அதனாலதான் வா ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன ஏதுன்னு ஒரு செக்அப் பண்ணிட்டு டாக்டர் ரிப்போர்ட் கொடுப்பாங்கல்ல, அதையும் வாங்கிட்டு வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டோட போய் சம்பந்திக்காரங்க கிட்ட விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், இங்க செல்லப்பாண்டி வந்துட்டு வசந்தி நீ சொல்றதும் சரிதான், தமிழ் கிளம்பு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும், தமிழ் செல்லப்பாண்டி வசந்தி 3 பேரும் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க டாக்டரும் பார்த்தா தமிழை செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு தமிழ் உண்மையிலேயே கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்லிடுறாங்க. டாக்டர் சொன்னதுமே நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தி சாமிய கும்பிடவும், வேலைக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிடணும், கொஞ்சம் கவனமா இருக்கணும், ஒரு 3 மாசத்துக்கு எந்த வெயிட்டும் தூக்கக்கூடாது, எந்த வேலையும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழும் வசந்தியும் ஆட்டோவில் வந்துகிட்டு இருக்காங்க. அம்மா இந்த விஷயத்த எப்படியாவது அவர்கிட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், நம்ம இப்போ சம்பந்திக்காரங்க வீட்டுக்கு தானே போறோம், அங்க போய் அவங்க கிட்ட இந்த ரிப்போர்ட்டை காமிப்போம். நம்ம சொல்றத அவங்க நம்பலன்னா அவங்க வீட்டுக்கு ஒரு டாக்டரை கூட வர சொல்லி உன்னைய செக் பண்ணட்டும், என்ன வேணாலும் பண்ணிக்கிறட்டும். இப்பதான் நம்ம பொய் சொல்லலையே, இதுக்கு முன்னாடி பொய் சொல்லிக்கிட்டு இருந்தோம், பயமா இருந்துச்சு, நம்ம சொன்ன பொய்ய கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி கிடையாதுல்ல, இந்த உண்மை தெரிஞ்சு கூட உன்னை மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கலாம்ல, எத்தனை நாளைக்கு பிள்ளை நீ நம்ம வீட்டுல இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், இல்லம்மா இதை நான் முதல்ல அவர்கிட்ட தான் சொல்லணும், அதுக்கப்புறம் தான் வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரி நீ மருமகனுக்கு போனை போடு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், தமிழ் பார்த்தா சேதுக்கு போன் பண்றாங்க. சேது பார்த்தா போனை எடுக்கவே இல்லை, அவரு போனை எடுக்கவே இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரி கருப்புக்கு போன் போடு, மருமகன் எங்க இருக்காரு எப்படி இருக்காருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், இங்க கருப்புக்கு பார்த்தா தமிழ் போன் பண்றாங்க. இங்க பார்த்தா கருப்பும் போனை எடுத்துறாரு. என்னம்மா தமிழே எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கவும், அவரு எங்கனே அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் கேட்கவும், அவனாம்மா ஏமா கேக்குற, காலையில ஒயின் ஷாப்புக்கு வந்தோம், இன்னும் அவன் பாரை விட்டு நகரல, ஃபுல்லா குடிச்சுக்கிட்டே இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், என்னன்னே சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் அதிர்ச்சியாகவும், நான் இப்போ ஒயின் ஷாப் வாசல்ல தாமா இருக்கேன், எந்த ஒயின் ஷாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் கேட்கவும், இங்க கருப்பும் பார்த்தா அட்ரஸ் சொல்றாரு. இங்க கருப்பு இருக்கிற இடத்துக்கு பார்த்தா இங்க தமிழ் ஆட்டோல வந்துறாங்க. வந்ததும் பார்த்தா ஒயின் ஷாப்புக்குள்ள இருந்து ஃபுல் போதையில தட்டு தடுமாறி பார்த்தா சேது வராரு. சேதுவை பார்த்ததுமே இங்க தமிழ் வேகமா போயிட்டு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஏன் இப்படி குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு இவ்வளவு குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், நான் குடிப்பேன் என்னமோ பண்ணுவேன், உனக்கு என்னடி, நீ என்னைய கேட்க யாருடி, நீ என்ன என் பொண்டாட்டியா, என்ன பழைய உரிமை கொண்டாடிட்டு வந்து என்கிட்ட பேசுறியா, நீ எப்ப என்கிட்ட பொய் சொல்லி என்ன அம்புட்டு கதையை சொல்லி நம்ப வச்சு ஏமாத்தினியோ அன்னையில இருந்தே உனக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு ஆகி போயிருச்சு, அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க, மாமா வண்டியை எடு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இங்க பாருங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அப்ப நான் சொன்னது வேணா பொய்யா இருக்கலாம், ஆனா நான் இப்ப சொல்றேன், நான் உண்மையிலேயே மாசமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இங்க பார்த்தா சேதுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. இங்க கருப்பு வந்து கேக்குறாரு, என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கவும், உண்மையா தான் சொல்றேன், இப்பதான் டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணிட்டு வந்தோம்,
45 நாள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சேதுக்கு பார்த்தா இங்க என்ன பண்றதுன்னே தெரியல. தமிழ் பக்கத்துல அவரே வராரு. வந்துட்டு தமிழை பாக்குறாரு. இங்க சேது பார்த்தா கண்ணிலேயே உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. தமிழும் பார்த்தா உண்மைதான், இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்காகத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் பார்த்தா கண்ணிலேயே பேசவும் சேது பக்கத்திலேயே வந்துட்டு எதுவும் பேசாம மாமா வண்டியை எடு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏறி உட்கார்ந்துறாரு. என்ன தமிழ் மருமகன் எதுவும் பேசாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும், பரவாயில்ல விடுமா, அவருக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருச்சு, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் வசந்தியும் பார்த்தா வீட்டுக்கு வந்துறாங்க. இங்க கார்ல பார்த்தா சேது அழுதுகிட்டே இருக்காரு. மாப்பிள்ள எதுக்கு மாப்பிள்ள இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கவும், பாரு மாமா, எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவ மாசமா இருக்கிற விஷயத்த என்கிட்ட சொல்றா. என்னால இத சந்தோஷப்படாம இருக்க முடியல, சந்தோஷப்படவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது பார்த்தா ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாரு. இங்க கருப்பு பார்த்தா சேதுக்கு என்ன சொல்லி ஆறுதல் படுத்தன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு.